மாசுக்கு அவர் மறைவை எண்ணி சோகத்தில் மூழ்கப் போகிறோமா, அல்லது அவர் வாழ்ந்த வாழ்வை எண்ணி பெருமிதம் கொண்டு மகிழப் போகிறோமா? அவர் வரப்போறதில்லை, இஸ் கான் forever. But should we not recollect the man and his life and celebrate it? Swami Dayananda Saraswati சொன்னார்கள், human life is to be celebrated because it is a rare opportunity and not to be lamenting. இந்த வாழ்க்கையை எண்ணி பெருமிதம் கொள்ள வேண்டாமா? நான் வேற ஒரு கோணத்தில் பார்க்கிறேன். மேதகு அப்துல் கலாம் அவர்கள் பல மேடைகளில் பேசும்பொழுது இப்படி அமர்ந்திருப்பவர்களை பார்த்து ஒன்று சொல்லுவார். Each one of you ask for yourself as to how you would like to be remembered after your life. Correct, தானே? How would you like to be remembered after your life? When you are there, everybody will praise you. But after you are gone, how will they remember you? That's what matters. இப்போ இந்த கூட்டத்தை பார்த்தாலே சிஆர்எஸ் என்ன விரும்பி இருப்பார் என்று என்னால் யூகிக்க முடிகிறது. இதைத்தான் அவர் விரும்பி இருப்பார். அவருடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபாய்க்கு கூட இல்லை. ஆனால் இது எல்லாமே அவருடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. எனக்கு தெரிய கோயம்புத்தூர்ல அண்மை காலத்துல எனக்கு தெரிய யார் ஒருவர் மறைந்த பொழுதும் இத்தனை அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தியதாக நான் கேள்விப்பட்டேன். அப்படின்னா எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருப்பார். அதை எண்ணி நாம பெருமை கொண்டாமா? ஆகவேதான் நான் சொன்னேன், அப்துல் கலாம் அப்படி கேட்டுக்க சொன்னார். அவர் மறைந்த பிறகு அன்னைக்கே நான் போகல, ரொம்ப கூட்டம்னு சொன்னாங்க. அப்ப குடும்பத்தாரை பார்க்க முடியாது. அப்ப அடுத்த நாள் போனேன். போனோம்னா அக்கானா யாரும் தெரியுமா? எல்லாத்துக்கு அம்மானா யாரும் தெரியும். அக்கானா இங்க கோயம்புத்தூர்ல விமலா அக்கா தான். அவங்க வந்து என்னை கூட்டிட்டு போய் தனியா ஒரு அறையில் உட்கார வச்சு எடுத்தோடனே ஒன்று சொன்னாங்க. கொஞ்சம் அவங்க வழக்கம் போல கொஞ்சம் சவுண்டா இருக்கு. விமலா அக்கா கொஞ்சம் சவுண்ட் இல்லை, லேடிஸ் கோபமா கிட்ட சொன்னாங்க, உங்க சாமிநாதன் is a people's man. உங்க சாமிநாதன் அது அந்த சோகத்திலையுமே ஒரு கோபம். Because he was never a family man. கொஞ்சம் கோபம் வரும். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் திரும்பி பாருங்க, அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் உங்க தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு நீங்க எத்தனை பெருமைப்படுறோம். நாங்க அத்தனை பேரும் அவர் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவராக தானே பார்க்கிறோம். அவருக்கு வேற சிந்தனையே இருக்கல. சமுதாய சிந்தனை தவிர வேற சிந்தனை இல்லை. சுவாமி விவேகானந்தர் மைசூர் மகாராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்துல ஒரு சில வரிகளை சொல்றேன். லைஃப் இஸ் ஷார்ட். The vanities of life are far too many. They alone live who live for others. The rest are more dead than alive. இவரை எண்ணித்தான் அவர் எழுதியிருப்பாரோன்னு எனக்கு தோணும். அவர் இவருக்குனே சொன்ன மாதிரி, they alone live who live for others. The rest are more dead than alive. இருந்து என்ன புண்ணியம் கேட்கிறார் விவேகானந்தர். இந்த மனிதன் அப்படித்தானே இருந்தாரு. இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு சாவு வருமா? நாம் காலையில் ஒழிக்கும் பொழுதுதான் இந்த செய்தி வந்தது. கடைசியா அவர் கேட்டது என்ன தெரியுமா? மணி என்னன்னு கேட்டாங்களா? 5:32 சொன்னாங்களா? He closed his eyes and is gone. சொர்க்க வாசல் திறக்கிறதுலே காத்திருந்தார். திறந்தோட போயிட்டார். இதெல்லாம் நீங்க சொன்னீங்கல்ல, டிசம்பர் 25 இயேசு மட்டுமா பிறந்தார், நம்ம சிஆர்எஸும் பிறந்தார். இதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணும். இதெல்லாம் கொடுத்து வைக்கணும். இப்படிப்பட்ட சாவு எல்லாத்துக்கும் வராது. ஆகவே புண்ணியம் செஞ்ச மனிதன். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, சரி அவரு போயிட்டாரு. பேசுகிறவர்கள்லாம் சொன்னாங்க, he has left behind an unfinished agenda. We need to move forward and complete that agenda, for which we need to remember him all the time, which will give us a lot of courage and conviction to pursue the path he has lived. அதை இனி நாம் பார்க்கலாம். ஆகவே நான் சொல்லுவது என்னவென்றால்,
ஒரு சமுதாயத்தில் அரசியலுக்கு தலைவர்கள் இருப்பார்கள், ஆன்மீகத்துக்கும் குருமார்கள் இருப்பார்கள், திருமணங்கள் இருக்கும், அதே ஒரு தொழிலுக்கு இருக்கும், வர்த்தகத்திற்கும், வாணிபத்துக்கு இருக்கும், விவசாயத்துக்கு இருக்கும். பட் இத்தனைக்கும் பொதுவாக ஒரு சமுதாய தலைவர் என்று நம்முடைய நாட்டில ஒரு காலத்துல நிறைய சோசியல் லீடர்ஸ் சொல்லுவோம். அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஏற்புடையவர்களாக இருப்பார்கள். அவங்களுக்கு இந்த ஜாதி பேதம், மொழி, மதம், nothing of that nonsense. They are above all that and they are acceptable to all. எல்லாருக்கும் ஏற்புடையவர்களாகவும் இருப்பார்கள், இப்படித்தான் வாழணும் என்பதற்கு ஒரு இலக்கணமாகவும் இருப்பார்கள். மேடையில் பேசுவதோடு அல்ல, இறங்கி வந்து அதுபடி வாழ்வார்கள். அவளைத்தான் சோசியல் லீடர்ஸ் என்று சொல்லுவோம். இன்று அந்த சமுதாய தலைவர்களுக்கு ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. கோயில் மட்டுமல்ல, அநேகமா எல்லா பக்கமும் சொல்லுவேன். கொஞ்சம் நான் சில பேரோட சொல்றேன், கேட்கறீங்களா? எனக்கு பிடிக்கும் அந்த பேரோட சொல்றது. ஏன்னா இங்க கொஞ்சம் இளைஞர்களை பார்க்கிறேன், அவங்களுக்கு ஒரு வேளை அந்த பேர்கள் தெரியாமல் இருக்கலாம். ஐயா அவனாசிலிங்கம் செட்டியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க நேச்சுரல் யூ ஆர் தேர். மகாத்மா காந்தி அணுக்கமாக அறிந்த ஒரு மனிதர். டியர் அவினாஷி லெட்டர் எழுதுவார் காந்தி. அந்த மகாத்மாவை அழைத்து வந்து கோவையில் 1936 பிப்ரவரி 6, 7, 2 தினங்கள் போத்தனூர்ல ஒரு வீட்டுல தங்க வச்சு, அந்த வீடு யாரு தெரியுங்களா? ஜிடி நாயுடு வீடு. அது இன்று வரைக்கும் அந்த வீடு அப்படியே இருக்கு. இப்ப நாங்களும் அவங்களும் சேர்ந்து அதை வந்து ரெனோவேட், நாட் ரெனோவேட், we are restoring it. Renovation is a wrong word. We make a lot of mistakes. When we restore heritage sites, we renovate them and modernize them. We should never do that. So we are trying to keep it as it had been when the Mahatma stayed there for 2 days. எதுக்கு செய்யலாம்? அவர் வந்தார், தங்கினார், போனார். காலமாக இனி வருகின்ற தலைமுறை அந்த இடத்துக்கு போய் பார்த்தா இப்படியும் ஒரு வீட்டுல அந்த மனிதன் வாழ்ந்திருப்பானா? 4 ரூம், ஓட்டு வீடு, கரண்ட் இல்லை. அங்கதான் the tallest man of the 20th century stayed for 2 days. Not only that, அங்குதான் ராமகிருஷ்ண வித்யாலயத்திற்கு அடிக்கல் நாட்டினார். சரி, ஆர்கே சண்முகம் செட்டியார், ஆர்கே சண்முகம் செட்டி, நாட் செட்டியார், ஆர்கே சண்முகம் செட்டி. இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்த பிறகு ஜவஹர்லால் நேரு அவர்கள் தனக்குன்னு ஒரு மந்திரி சபை ஏற்படுத்த விரும்பிய பொழுது மகாத்மா காந்தி நேருவை வர சொல்கிறார், மற்ற இலாக்காவை எல்லாம் நமக்கு யாருக்கு தோணுதோ கொடுத்துக்கோ, ஆனால் நிதித்துறையை மட்டும் ஆர்கே சண்முகம் செட்டி கொடுக்கணும், என்னுடைய ரெக்கமெண்டேஷன். சொன்னது மட்டுமல்ல, அவர் அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார். காரணம், ஒரு ஜஸ்டிஸ் பார்ட்டி. நேரு கிட்ட காந்தி சொல்றாரு, நீயும் ராஜாஜியும் கோயம்புத்தூருக்கு சென்று தங்கி 2 நாள் தங்கி கன்வின்ஸ் பண்ணி அவரை நிதியமைச்சர் ஆக்குங்கள். அப்பெல்லாம் நிதியமைச்சராகிறதுக்கு போய் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய காலம் அதோட போச்சா? இன்னும் எத்தனை இருக்கு? சி சுப்பிரமணியம், இந்த நாட்டின் பசுமை புரட்சியின் தந்தை, பாரத் ரத்னாவாக உயர்ந்தவர், சாதாரண கிராமத்தை சேர்ந்தவர். இதெல்லாம் சோசியல் லீடர் சொல்றேன். ஜிடி நாயுடு ஆண்டர்பிரினியர் டெவலப்மெண்ட்டுக்கு விதை விதைத்தவர் இந்த பகுதியில் அவர்தான். உடனீங்களா? ஜி கே சுந்தரம் ரொம்ப பேர் தெரியாது, உப்பு சத்தியாகிரகத்தில் சிறை சென்றவர். ஒரு லட்சுமிஸ் குடும்பத்தை சேர்ந்த அவ்வளவு பெரிய வசதி படைத்தவர். கால செருப்பு போடாமல் நடந்தார். எங்கிட்ட சொல்றேன். அதை விட இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? மகாத்மா காந்தியை போத்தனூர் வந்து பழனி கார்ல போனபோது அந்த கார் ஓட்டியவர் யார் தெரியுமா? ஜி கே தேவராஜன். அங்க போய் இறங்கும் பொழுது ஜிகேடி தோளை தட்டி கொடுத்து மகாத்மா காந்தி, யங் மேன் யூ ட்ரோவ் ரியலி வெல் அப்படின்னா, அதை ஜிகேடி இதுக்கு மேல பாரத் ரத்னா என்ன வேண்டியது? அதை விட வெள்ளக்கணத்துல இருந்து 2 குதிரை கூட்டிய ஒரு வண்டியில் வெள்ளிகிரி கவுண்டர் கோயம்புத்தூருக்கு வரும் பொழுது இருபுறமும் அத்தனை பேரும் இழந்து நின்று வணக்கம் சொல்லுவார்கள். எப்படி தெரியுங்கிறீங்களா? எங்க மாமனுக்கு தாய்மாமன் அப்படித்தான் தெரியுது. வேறு மனம் இருக்கிறார். மரியாதையினால், பயத்தினால் அல்ல. ஜிஆர்டி அதை சொல்ல முடிச்சா இவருக்கு வருத்தம் உண்டு. இன்று இந்த பகுதியில் இத்தனை அசோசியேஷன் சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்ட ஒரே ஒரு மனிதன் ஜிஆர்டி என்பதை மறந்து விடாதீர்கள்.
ஒரு தியாக வாழ்வு. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, இது போன்ற சமுதாய தலைவர்களை இனி உருவாக்குவதுதான் இவர் எதிர்பார்த்தார். மற்றது நீ ஸ்மார்ட் சிட்டி ஆக்கணுங்கிறீங்க, அது பண்ணணுங்கிறீங்க, இது எல்லாம் பண்ணுங்க, வேண்டாம். அதுக்கெல்லாம் தலைமை வேண்டாமா? Unless you have the right kind of leadership, how are you going to do it? So what do we need to do? திரு முருகப்பன் சொன்னது போல இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூஷன் பார்ட்னர்ஷிப். இந்தியாவின் ஜனத்தொகையில் 65% இளைஞர்கள். But what are we doing with them? What is the kind of education we are providing to them? That's not the kind of education we need to give. We need to groom them to emerge as great visionaries and leaders. That will be the only tribute we can pay to this man. So, அந்த காலத்தில் இருந்தது போன்ற சமுதாய தலைவர்கள் இன்று இல்லை. ஆக இந்த கூட்டத்தில், இந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஒரு நியூ இயர் ரெசல்யூஷனாக எடுக்கலாம். இங்கே வந்து இந்த 12-13 அமைப்புகள் நான் கேட்டுக்கொள்வேன். ப்ளீஸ் லெட் அஸ் டூ சம்திங். கோயம்புத்தூரில் மட்டும் பல லட்சம் மாணவர்களுக்கு அற்புதமான கல்லூரிகள் இருக்கிறது. ஆனால் இந்த பாடம் போராது. You pump in information and knowledge. That's not going to transform them. That's not going to bring about an attitudinal change among the youth of India. What we need to do is to elevate them to a higher level, to become a CRS. அதுதான் இன்று imperative need of the time என்று நான் சொல்லுவேன். மற்றபடி CRS என்றால் நான் சொன்னது போல acceptable to all, no narrow loyalties. இந்த ஜாதி மதம் மண்ணாங்கட்டியெல்லாம் இந்த ஆளுக்கு பக்கத்திலேயே வராது. அத்தனையும் கடந்த மனிதன் என்பதை நான் I can vouch for it personally. Equally so, no ego whatsoever. Yes, am I correct? இந்த ஈகோங்கிறது அந்த மனுஷங்கிட்ட எல்லாம் செஞ்சு விட்டு ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்து இருப்பார். முந்திரி கொட்டையாட்டம் முன்னுக்கு வர்றதோ, அடுத்த நாள் பத்திரிகையில போட்டோ வரணும்னோ, பேர் வரணும்னோ, விருது வரணும், எதுக்கும் மனுஷன் ஆசைப்படுது. அவர் நான் நினைக்கின்றேன் குறைஞ்சபட்சம் ஒரு பத்மபூஷன் கொடுத்துட்டு போனாங்க. ஏமாந்துட்டோம். ஏன்னா இப்படியெல்லாம் இருந்தா கிடைக்காது. அதுவே ஒரு கஷ்டம். எக்ஸலன்ட் டீம் லீடர், அத்தனை பேரையும் உடன் வைத்து ஒருங்கிணைத்து ஒரு பெரும் காரியத்தை செய்வதற்கான பக்குவம் இந்த மனிதனுக்கு உண்டு. காரணம் அவர் தனக்குன்னு ஒண்ணு, நீங்க எனக்கு தலைக்கு வந்த போது ஆர்ஆர்பி சொன்னார், தனக்காக அவர் எப்பொழுதும் எதையும் செய்து கொண்டதில்லை. இந்த ஒடிசா அவர் இல்லைன்னா இல்லைங்கிறது அண்ணா எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். நான் நீங்க தான் முழுவதும் பண்ணீங்கன்னு வச்சேன். Till now I was thinking AV was the only man who did it. But now it looks the land itself we got only because of this man. So let us celebrate this man. So இறுதியாக நான் சொல்லுவேன், தலைமை வேண்டும். சுதந்திரத்தின் இந்த 75வது ஆண்டில் நாம் செய்ய வேண்டியது, we must produce leaders, not hundreds and thousands, to take this nation forward. That's what I think we need to do. Would you agree? Without leaders, what is it we can do? Nobody can do any damn thing. You can have a minister, you can have an IAS officer, you can have an IPS officer. அப்புறம் என்ன பண்றது? தலைமை வேண்டாமா? சில பேருக்கு பிரச்சனை இல்லையா? ஒரு GRD இல்லைன்னா இத்தனை இல்லையே. அவர் தனக்காக என்ன பண்ணிட்டாரு? நண்பர் இருக்கார், his son. He once told me, Vidya Prakash told me, once it seems his mother asked GRD, நமக்கு 2 பசங்க இருக்கிறது தெரியுமான்னு கேட்டாங்க. அது அம்மா, அது உண்பாடு. என்னை நம்பி 1000 இருக்கேன், நான் என்ன பண்ணேன்? கைதட்டுகளே இருக்காரு. ஏன் இப்படி இறுக்கமா இருக்கிறீங்க? அற்புதமான ஒரு வாழ்வு வாழ்ந்து அமரத்துவம் எய்தி இந்த இத்தனை பேர் கூடி அதை பேசுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துங்க. இன்னைக்கு ஒரு பிறந்த நாள். Varita, we cut a cake here. You should, yes, this is a life that has to be celebrated. For no one else in Coimbatore in the near future, this amount of people representing this many organizations are going to come. So the man had lived a unique life, and my 15 minutes is over. My 15 minutes is over. சூசமா தெரிஞ்சு கொண்டிருந்தா நல்ல வேலை 15 நிமிஷத்தோட நிறுத்தினீங்க. சிரிப்போம், சந்தோஷப்படுவோம். நம்மிடையே நம் காலத்தில் இப்படி ஒரு மனிதன் இருந்தானே, இருந்தால் உங்களுக்கு மட்டும் இல்லையா, அந்த குடும்பத்தாருக்கு சொல்லுவேன்.
அவர் உங்களையெல்லாம் கடந்து வந்துட்டார். அதான் தம்மா நல்லா சொன்னார். இஸ் நாட் அ ஃபேமிலி மேன், இஸ் அ people's man. Abdul Kalam was a people's president. Diana was a people's princess. Vanita is also a people's princess in Thailand. She's blushing. So let us go back thanking God for having given a person of this nature. He didn't have to suffer much. Though he underwent some health problems the last few years, God was kind. And what a day he left. இப்படி கொடுக்கணும் வேண்டாங்களா? வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தாங்க, அது அன்னைக்கு தானே, அதில் தான் தப்பு கண்டுபிடிப்பாங்க. நான் எது சொன்னாலும் தப்பு கண்டுபிடிக்கிறது முன்வரிசையிலே இருப்பார். அது கரெக்ட் தானே? அது இல்லைங்கிறது. ஆகவே let us end this evening thanking God. அது ஒண்ணு மட்டும் எல்லாரும் பண்ணணும். இந்த பாடல் இருந்த கடைசியில் இறைவனை நன்றி சொல்லி ஒரு பாட்டு பாடணும். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை கோயம்புத்தூர் கொடுத்தாரு. எல்லா தகுதிகளும் ஒரு மனுஷனுக்கு இருக்கலாம். தன்னலம் கருதாமல், எதையும் எதிர்பார்க்காமல் ஒரு முழு வாழ்க்கை வாழ்வது என்பது தெய்வ சங்கல்பம். நாம் இறைவனை வேண்டிக் கொள்ள வேண்டும். This tribe has to grow. This tribe has to grow. That's what Swami Chidbhavananda said when Mahatma, this tribe has to grow. If our dreams were to come true, we need some selfless leaders who can take this nation, the state and Coimbatore ahead. And we empower the youth to enrich the nation has to be the slogan. கொஞ்சம் குறிச்சிட்டாலும் எழுதிங்க. Empower the youth to enrich the nation. ஒவ்வொரு இளைஞனும் தன்னை முதல் உயர்த்திக் கொள்ள வேண்டும். பிறகு தன் உயர்வுக்கு காரணமாக இருந்த சமுதாயத்தை அவன் உயர்த்த வேண்டும். அப்படித்தான் ஒரு ஜிஆர்டி இந்த ஆளை உயர்த்தினார். இந்த ஜிஆர்டி பேர் சொல்லும்படி இவர் வாழ்ந்து காட்டினார். இடையில ஒரு ஜி வரதராஜ் அவரை இப்ப பேசவும் இல்லை. எப்பேற்பட்ட ஒரு லீனியேஜ் பாருங்க. ஜிஆர்டினால் செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம் இது இல்லையா? யாருக்கோ கைதட்ட தோணும். சார், இங்க துக்கமாக பிடிக்காதீர்கள். பெருவாழ்வு வாழ்ந்து அமர்த்துவம் அழிந்த ஒரு மா மனிதனுக்கு இது நினைவேந்தல் இல்லைங்களா? நினைவேந்தல் அதுதான் கரெக்ட் என்று சொல்லி எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களாம்மா. தேங்க்யூ வெரி மச். டியர் நான் சொல்லலாமா? டியர் CRS, we are extremely thankful to you. You have transformed us, and transformed the city and the region, and thereby inculcated in us a certain sensitivity to serve the nation and the society to the best of our ability. You have not gone anywhere. You're well within each and every one of us. And we give you an undertaking that we will live up to our expectation and make Coimbatore the #1 city of India. Long live the glory of CRS. Thank you.